2026ல நிறைய பேர் கல்யாணமே வேணான்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னு கேட்டோம்னா, கல்யாணம் ஒரு தேவையில்லாத செலவுன்னு அவங்க நினைக்கிறாங்க. கல்யாணம் ஒரு தேவையில்லாத செலவு கிடையாது. ஒழுங்கா பிளான் பண்ணாத கல்யாணம் தான் ஒரு தேவையில்லாத செலவு. நான் இப்போ சொல்ல போற ஒரு 5 பிளான்ஸை ஒழுங்கா எக்ஸிக்யூட் பண்ணீங்கன்னா, நம்மளால இப்போ கூட ஒரு நல்ல கல்யாணத்தை புல் பண்ண முடியும். அதுலயும் கடைசி பாயிண்ட் ரொம்ப முக்கியம். நமக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டியா கூட அது மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ ஃபுல்லா பாருங்க. முதல் விஷயம், நம்மளோட சேவிங்ஸ் இவ்வளோ தான், இதுக்குள்ள தான் நம்மளோட கல்யாண பட்ஜெட் இருக்கணும்னு சாலிடா ஒரு நம்பரை டிசைட் பண்றது நல்லது. அப்போதான் நாம இழுக்கிற இழுப்புக்கு செலவு வரும், இல்லைனா செலவு இழுக்கிற இடத்துக்குலாம் நம்ம போய்கிட்டு இருப்போம். ரெண்டாவது, வெண்டார்ஸ் நம்ம கிட்ட புல் பண்ற ட்ரிக்கு நாம ஏமாந்துட்டே இருப்போம். பிகாஸ் வெட்டிங் இஸ் a ஹியூஜ் மார்க்கெட். இதுல இருக்க வெண்டார்ஸ் எல்லாம் அவங்களோட ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீசஸை நம்ம கிட்ட அப்செல் பண்ண தான் ட்ரை பண்ணிட்டே இருப்பாங்க. நாம நமக்கு என்ன வேணும்ன்றதை முன்னாடியே டிசைட் பண்ணிட்டு அவங்க கிட்ட இது மட்டும் தான் எங்களுக்கு தேவை, இதை தாண்டி எதுவுமே வேணான்னு ஸ்ட்ராங்கா சொல்லி நிக்கணும். அண்ட் மூணாவது, கொஞ்சம் கஷ்டம் தான் இருந்தாலுமே நம்ம ட்ரை பண்றது நல்லது. கல்யாணத்துக்கு முன்னாடியே ஒரு கெஸ்ட் லிஸ்ட் ரெடி பண்ணிட்டு முடிஞ்ச அளவுக்கு அது எக்ஸ்பேண்ட் ஆகாம பாத்துக்கணும். ஏன்னா நாளைக்கு ஒருத்தங்க வரேன்னு சொன்னாங்கன்னா அவங்க கிட்ட நம்ம வேணான்னு சொல்ல முடியாது. ஸோ முன்னாடியே நம்மளால முடிஞ்ச அளவுக்கு காம்ப்ரமைஸ்டா ஒரு கெஸ்ட் லிஸ்ட் ரெடி பண்றது தான் நல்லது. ஏன்னா ஒவ்வொரு எக்ஸ்ட்ரா பிளேட் ஆஃப் ஃபுட்டுக்குமே நம்ம thousands of rupees ஸ்பெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இது கொஞ்சம் கஷ்டம் தான் இருந்தாலுமே நம்மளோட லைஃப்காக நம்ம இது ட்ரை பண்றது தப்பு கிடையாது. அண்ட் நாலாவது, நம்மளோட லைஃப்ல குட் டெப்ட் பேட் டெப்ட்னு ரெண்டு விதமான கடன் இருக்கு. குட் டெப்ட் என்ன பண்ணும்னா, நாம இன்னைக்கு வாங்குற கடன் நாளைக்கோ இல்ல ஃபியூச்சர்லயோ நமக்கு 4 காசு சம்பாதிச்சு தர மாதிரி இருக்கும். இதுவே பேட் டெப்ட் என்ன பண்ணும்னா, நம்ம கிட்ட இருக்க 4 காசையும் சேர்த்து வலிச்சு வாரி எடுத்துட்டு போயிடும். ஸோ கல்யாணத்துக்காக நம்ம எடுக்க போற கடன் எல்லாமே பேட் டெப்டா தான் இருக்குமே தவிர என்னைக்குமே நம்ம வாழ்க்கையில் அது ஒரு குட் டெப்டா மாறாது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு கல்யாணத்தை கடன் இல்லாமல் முடிக்க பார்க்கணும். அண்ட் அஞ்சாவது, ரொம்ப முக்கியம், கோல்டு ஜுவல்லரி. இப்போ பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் எப்போ பாரு கோல்டு ஜுவல்லரி வாங்கி தருவாங்க. எதுக்குன்னு கேட்டோம்னா, நாளை பின்ன இது அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ல, ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும்லான்னு சொல்லுவாங்க. பட் டு பி ஹானஸ்ட், வெறும் ஷோ ஆஃப்க்கு மட்டும் தான் இந்த கோல்டு ஜுவல்லரி எல்லாம் வாங்கி தராங்க. ஏன்னா உண்மையில் இன்வெஸ்ட்மெண்ட்காக வாங்கி தராங்கன்னா அவங்க ஜுவல்லரியாக வாங்கி தர மாட்டாங்க. கோல்டு காயின்ஸ் இல்லை டிஜிட்டல் கோல்டாக வாங்கி நாளைக்கு அதை கோல்டு காயின்ஸாக கன்வெர்ட் பண்ண சொல்லியிருப்பாங்க. ஏன்னா கோல்டை நம்ம ஜுவல்லரியாக வாங்குறப்போ அது ஒரு ஸ்லோ க்ரோயிங் அசட்டாக தான் இருக்கும். அதோட மொத்த வேல்யூவுமே மேக்கிங் சார்ஜஸும் ரீசேல் வேல்யூவும் ரொம்ப அஃபெக்ட் பண்ணும். அதுக்கு பதிலாக நம்ம கோல்டு காயின்ஸ் அண்ட் டிஜிட்டல் கோல்டாக வாங்கியிருந்தோம்னா ஜுவல்லரியை விடவே இது நல்ல ரிட்டர்ன்ஸ் தந்திருக்கும். இவங்க எதிர்பார்த்த மாதிரியான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக அமைஞ்சிருக்கும். அண்ட் நீங்கள் எங்கே ஆத்தென்டிக்காக கோல்டு காயின்ஸ் அண்ட் டிஜிட்டல் கோல்டு வாங்குறதுன்னு தெரியாமல் கன்ஃபியூஸ்டாக இருக்கீங்கன்னா கோல்டுன்னு கமெண்ட் பண்ணுங்க, நானே உங்களுக்கு பர்சனலாக கைட் பண்ணுறேன். அண்ட் அதுக்கும் மேலே இது எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிற மாதிரி ஒரு பார்ட்னரை நீங்கள் பிடிச்சா மட்டுமே இந்த பிளான்ஸ் எல்லாம் எக்ஸிக்யூட் பண்ணி நல்லபடியாக ஒரு கல்யாணத்தை இப்போ புல் பண்ண முடியும். அதுக்கு நீங்கள் எங்கே போகிறதுன்னு கேட்டிங்கன்னா சத்தியமாக என்கிட்ட ஆன்சர் இல்லை, அது உங்கள் பாடு. அண்ட் நாளைக்கு கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறோம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் தெரிஞ்சிக்க ஃபாலோ மியூடல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்.